வாழ்க வளமுடன். சிவாய நமவோம். அடியேன் உங்கள் சித்தன் சிவஸ்ரீ ஜெயப்பிரகாசம் பேசுகிறேன். தை பிறந்தால் வழி பிறக்கும். இந்த தை மாதத்தை நாம் மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா சூரிய பகவான் குரு வீடான தனுசு ராசியிலிருந்து சனி பகவான் வீடான மகர ராசிக்குள்ள நுழையும் பொழுது இந்த தை மாதம் பிறக்கிறது. அதாவது தட்சணாயன காலம் முடிந்து உத்தராயண காலம். இந்த உத்தராயண காலம் என்பது தேவர்களுடைய பகல் பொழுது. அதாவது தேவர்களுக்கு 6 மாதம் பகல், 6 மாதம் இரவு. இதுதான் அவர்களுடைய ஒரு நாள் கணக்கு. இப்போ இந்த ஆடி மாதத்திலிருந்து மார்கழி மாதம் வரை இந்த தேவர்களுக்கு இரவு பொழுது, அவர்கள் தூங்குகின்ற நேரம். அதில் தான் இந்த மார்கழி மாதம் என்பது தேவர்களுடைய விடியற் காலை பொழுதாக இருப்பதால் நாம் இந்த பூமியில் எல்லா கோயில்களையும் திறந்து வழிபாடு பண்ணுறோம். அப்போ இந்த தை 1ஆம் தேதி உத்தராயண காலம் தேவர்களுடைய பகல் பொழுது ஆரம்பமாயிடுது. அதனால் இந்த தை மாதத்தில் நிறைய சுப நிகழ்ச்சிகள், விழாக்கள் இதெல்லாம் நடக்குது. இந்த தை மாதத்தை ஏன் நம்மளுடைய முன்னோர்கள் மிக சிறப்பாக கொண்டாடினாங்க? தை 1ஆம் தேதி அன்னைக்கு ஏன் பொங்கல் வச்சு வழிபாடு பண்ணுறாங்க? அன்னைக்கு முன்னோர்கள் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் ஏன் பண்ணாங்க? இதை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, அதான் அன்னைக்கு இருந்த சித்தர்கள், ஞானிகள், ரிஷிகள் இவர்கள்லாம் அதிகம் தவம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது தனிமையில் தான் அவங்க இருப்பாங்க. அப்போ அந்த தனிமையில் இருந்து இறைவனை நோக்கி, இந்த பிரபஞ்ச சக்தியை நோக்கி தவம் இருக்கும் பொழுது இந்த பிரபஞ்சத்தினுடைய ரகசியங்கள் எல்லாம் அவர்களுக்கு புரிய ஆரம்பித்தது. இதெல்லாம் அவங்க வெளியில் யார்கிட்டையும் சொல்லலை. சொல்லாமல் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் எழுதி வச்சு அன்னைக்கெல்லாம் ஓலை சுவடிகள் தான். இப்போ அந்த மாதிரி ஓலை சுவடிகள்லாம் எழுதி வச்சு அதை செயல்படுத்த ஆரம்பித்தாங்க. நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. இந்த நாளில் இதை செய், இந்த நேரத்தில் இதை செய் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியங்கள் நமக்கு தெரியாமையே போயிடுச்சு. அப்போ இந்த தை 1ஆம் தேதி என்பது நம்மளுடைய முன்னோர்களுக்கு ஒரு உலகம் இருக்கிறது. அதை தான் நம்ம பித்ரு உலகம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த பித்ரு உலகத்தினுடைய அந்த பித்ரு தேவதைகள் வசிக்கின்ற அந்த நகரத்தினுடைய வாசல், அதன் கதவுகள் திறக்கின்ற நாள் தான் இந்த தை மாதம் 1ஆம் தேதி உத்தராயண காலம். எவ்வளவு பெரிய ஒரு மறைக்கப்பட்ட சூட்சமான ஒரு ரகசியம் பாருங்கள். அதனால தான் அன்னைக்கு சூட்சமாக நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லிட்டு போனாங்க அப்படின்னா, இந்த தை 1ஆம் தேதி குலதெய்வ வழிபாடும், அதே மாதிரி நமக்கு மழையை கொடுக்கக்கூடிய இந்திரனையும் ஆன்மாவாகவும், அதே மாதிரி பித்ருக்காரகனாக இருக்கக்கூடிய அந்த சூரியனையும், அதே மாதிரி பல வகையிலும் இந்த பயிர் வளர்வதற்கு உதவியாக இருக்கக்கூடிய இந்த இந்திரனுடைய தம்பியான உபேந்திரனையும் வழிபாடு செய்யுங்க. அதே மாதிரி முன்னோர் வழிபாடு செய்யுங்கன்னு சொன்னாங்க. இப்போ நம்ம குடும்பத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளில் இறப்பாங்க. எல்லாருமே ஒரே நேரத்தில் இறக்கிறது கிடையாது. அப்போ அவங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுது இறக்கும் பொழுது அவங்களுக்கு முதல் திவசம் கொடுத்துருவாங்க ஒரு வருடத்தில். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் நம்ம வருடம் ஒவ்வொரு நாள்லேயும் திவசம் கொடுத்துட்டு இருக்க முடியாது, அதுக்கெல்லாம் செலவுகள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, இந்த நம்மளுடைய முன்னோர்களான பித்ருக்கள் எல்லாம் என்னைக்கு ஒன்றா கூடுறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. அவங்க ஒன்றா கூடுற நாள் தான் இந்த தை 1ஆம் தேதி உத்தராயண காலம். அன்னைக்கு தான் அந்த பித்ரு உலகத்தினுடைய
வாசல் திறக்குது அப்படின்னு சொல்லி புராண நூல் சொல்லுது. இப்போ அந்த நாளில் நம்ம முன்னோர்களுக்கு படையலிட்டு நம் குலதெய்வத்தோடு அவர்களையும் வழிபாடு செய்தால் கண்டிப்பாக அந்த முன்னோர்களுடைய ஆசி நமக்கு கிடைத்து ஒருவருக்கு ஒரு குடும்பத்தில் பித்திரு தோஷங்கள் இருந்தால் அது நிவர்த்தியாகும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சூட்சும ரகசியம். அதனால் இந்த தை 1ஆம் தேதி நீங்கள் பொங்கல் வைத்து வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக முன்னோர்கள் வழிபாடு, அதாவது முன்னோர்களை நினச்சிங்க, அவங்களுக்கு முறையாக பூஜை செய்யுங்க. அதே மாதிரி குலதெய்வத்தை நினைத்து வழிபாடு செய்யுங்கள். வாழ்க வளமுடன். எல்லாம் நிறைவாகட்டும். சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சிவஸ்ரீ பாலா அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க. வாழ்க வளமுடன்.